வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு. இதுக்கு 10லேருந்து 15 பல் பூண்டு, கருப்பு உளுந்து தோலோட 100 கிராம் உலக்கில், அரிசி ஒரு உலக்கு, சாதாரண சாப்பாடு அரிசி. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு கருப்பு உளுந்து. நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி இல்லைனா மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. அரிசி உளுந்து ஊறினதும் குக்கர் அடுப்பில் ஏற்றிக்கோங்க. நம்ம அரிசி போட்ட உலக்கில் 3 உலக்கு தண்ணி, அதாவது 1 பங்கு அரிசியும் உளுந்தும்னா 3 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி லேசாக சூடு ஏறினதும் கழுவி வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தஞ்சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். திருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. சில பேர் இதில் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவாங்க. நாங்கள் தேங்காய் பூ தான் சேர்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது தனி டேஸ்ட் கொடுக்கும். லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு 4 விசில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு ரெடி. இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் கருவாட்டு குழம்பு தான் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருவாடு இல்லாதனால நான் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் அப்படியே மசிஞ்சு போயிடும். இந்த சாதம் சும்மாவே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா கூட அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.